பாக்கியா, என்ன நினைச்சிட்டு இருக்க? திடீர்னு என்னமோ வானத்துல இருந்து குதிச்ச மாதிரி நடந்துக்கிற. சரி, என் பையனை பத்தி தான் கவலை இல்லைன்னு பார்த்தா உன் பையனை பத்தி கூட உனக்கு கவலை இல்லாம ஆயிடுச்சா? அத்தை, உங்க பையன் விஷயத்துல நான் குறுக்க வரதில்ல. அதே மாதிரி என் பையன் விஷயத்துல நீங்க குறுக்க வராதீங்க. எல்லாரும் ஒண்ணா இருக்கணும்னு உனக்கு ஆசை இல்லையாமா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு எனக்கும் ஆசையா தான் இருக்கு. தனித்தனியா இருந்தாதான் அது நடக்கும்னா அப்படியே இருக்கட்டுமே. என்னம்மா, எல்லாரும் ஒரே மனசோட தானே இருக்கோம். நீ மட்டும் தான் வேற மாதிரி யோசிக்கிற. நீ சொல்லியிருந்தா நம்ம கேட்டிருப்பாங்க. வேணும் ஏதோ பண்ற மாதிரி இருக்குமா? பரவாயில்லடா, நீ அப்படியே நினைச்சுக்கோ. பாக்யா, ஒரு நிமிஷம். பாரு பாக்யா, நமக்குள்ள மாற்று கருத்துக்கள் வரலாம், சண்டைகள் வரலாம். ஆனா அதையும் தாண்டி குடும்பங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே இப்போ ஒன்னாவே இருக்கணும். குடும்பம் தான் நமக்கு பலம், வரம், எல்லாமே குடும்பம் தான். நம்ம குடும்பங்கிறது, நம்ம ஃபேமிலிங்கிறது ஒரு பூமாலை மாதிரி. இருந்து கொஞ்சம் பூ உதிர்ந்துட்டாலே அந்த மாலைக்கு மரியாதையே இருக்காது. நீங்க சொல்றதெல்லாம் கேட்க நல்லதா இருக்கு. ஆனா அத நீங்க சொல்றதுதான் ரொம்ப வேடிக்கையா இருக்கு. சரி, இது வரைக்கும் நிறைய நடந்துச்சு, என்ன வேணா நடந்துக்கட்டும். ஆனா எல்லாத்தையும் தாண்டி இது நம்ம குடும்பம். நம்ம எல்லாருமே ஒத்துமையா ஒன்னா இருக்கணும். ப்ளீஸ் புரிஞ்சுக்க பாக்கியா. எழில் வீட்டை விட்டு போன உடனே நான் அவனை பார்க்க போயிருந்தேன். வீட்டுக்கு திரும்பி வான்னு கூப்பிட்டேன். ஆனா அவன் உன் பிள்ளையாச்சே, அதான் வரல. கூட எல்லாருமே சேர்ந்து பேசி மறுபடியும் எழிலையும் அமிர்தாவையும் நிலா பாப்பாவையும் நம்ம வீட்டில் தங்க வைக்கலாம் தான் நினைச்சோம். ஆனா இதான் வேண்டான்னு சொல்லிட்டியே. ப்ளீஸ் பாக்கியா, கொஞ்சம் இந்த விஷயத்தை பத்தி பொறுமையா யோசி. இது நம்ம குடும்பம். தயவு செஞ்சு நம்ம குடும்பம்னு பேசாதீங்க. நம்ம குடும்பம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. பாக்கியா, இத பாருங்க, எனக்கும் சத்தமாவும் கோவமாவும் பேசுறதுக்கெல்லாம் தெரியும். அடுத்தது நான் ஏதாவது பேசி அதனால உங்க ஹார்ட்டுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாதுல்ல. அதனாலதான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். என் பசங்க விஷயத்துல தலையிடுறது, குடும்ப விஷயத்துல முடிவெடுக்கிறது எல்லாத்தையும் இதோட நிறுத்திக்கோங்க. கோபியும் இந்த குடும்பத்துல ஒருத்தன். அவன் எந்த முடிவும் எடுக்க கூடாதா? எழில் வீட்டு விட்டு போற சிச்சுவேஷன் ஏன் வந்துச்சத? அப்ப என்ன நடந்துச்சுன்னு உங்க பையனுக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு நல்லா தெரியும்ல. எல்லாம் தெரிஞ்சும் நீங்களே இப்படி பண்ணலாமா? எழில் படம் பண்றது இன்னும் 4 மாசத்துலயோ 6 மாசத்துலயோ முடிய போகுது. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்களேன். என் பையன் கேட்டா தலை நிமிர்ந்து அவன் சொன்னதை சாதிச்சுட்டு வீட்டுக்குள்ள வரட்டுமே. அதுல உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? இத பாருங்க அத்தை, உங்க பையன் பேச்ச கேட்டுட்டு ஏன் பையனை கஷ்டப்படுத்தணும்னு பாக்குறீங்களா? உன் விருப்பத்துக்கெல்லாம் ஏன் விருப்பத்துக்கு எதுவுமே நடக்காதுன்னா நான் எதுக்கு இங்க இருக்கணும்? எங்கயாவது போயிடுறேன். போயிட்டுமா? ஏய் பாக்கியா, கத்தாத, அப்புறம் கோபிக்கு ஏதாவது ஆயிடும். ஐயோ அத்தை, இங்க பாருங்க, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. புதுசா ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்காதீங்க. பாக்கியா, மா விடுங்கம்மா. பாருடா எப்படி பேசுறான்னு. நம்ம பாக்கியா தானம்மா, பேசிட்டோம், பேசிட்டு போட்டோம். அப்புறமா பாத்துக்கலாம். வாங்க வாங்க. மேலும் இது போன்ற அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.